இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசியலில் மிக முக்கிய திருப்பு முனைகளை ஏற்படுத்திய ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி மற்றும் தொழில் அதிபரான வி.கே. சசிகலா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்கள விவேகானந்தன் கிருஷ்ணவேணி சசிகலா அப்படின்னு அழைப்பாங்க, வி.கே. சசிகலா அப்படின்னு அழைப்பாங்க, இல்லனா சசிகலா நடராஜன் அப்படின்னு அழைப்பாங்க. முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உயிர் தோழி மற்றும் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக அறியப்பட்டவர். 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில பிறந்திருக்காங்க சசிகலா அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழக அரசின் மக்கள் தொடர்பு அதிகாரியாகவும் எழுத்தாளராகவும் இருந்த மா நடராசன் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் திமுக தலைவர் மு. கருணாநிதி அவங்களோட தலைமையில தான் நடந்திருக்கு. 1980களோட தொடக்கத்துல வீடியோ கேசட் வாடகைக்கு விடக்கூடிய கடையை நடத்திட்டு வந்த சசிகலா அவர்கள் IAS அதிகாரி சந்திரலேகா மூலமா ஜெயலலிதா அவர்களுக்கு அறிமுகமாயிருக்கிறாங்க. நாளடைவில் ஜெயலலிதா அவர்களோட போயஸ் தோட்ட இல்லத்திலேயே தங்கி அவங்களுக்கு நிழலாகவும் எல்லா முக்கிய முடிவுகளின் பின்னணியிலையும் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருந்திருக்காங்க. 2016 டிசம்பர்ல ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவோட தற்காலிக பொதுச் செயலாளரா சசிகலா ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2017 பிப்ரவரியில தமிழக முதலமைச்சரா பதவியேற்க முயற்சித்த போது சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்ததால அவங்களால பதவி ஏற்க முடியாம போயிட்டு அதிமுக தலைமை தன்னை ஏற்க மறுத்ததால தொடர்ந்து மார்ச் 2026ல அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை முறைப்படி தொடங்கியிருக்காங்க சசிகலா அவர்கள். சசிகலா அவர்களோட புதிய கட்சி ராமதாஸ் தலைமையிலான பாமக அணியோட கூட்டணி அமைச்சு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2027 வரைக்கும் சசிகலா அவர்களால நேரடியா தேர்தல்ல போட்டியிட முடியாட்டாலும் தன்னோட கட்சி மூலமா தீவிர தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாங்க சசிகலா அவர்கள். தமிழக அரசியலில் மிக முக்கிய திருப்பு முனைகளை ஏற்படுத்திய ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி மற்றும் தொழில் அதிபரான வி.கே. சசிகலா அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் இதழியல் மற்றும் வணிக முறை எழுத்துலகில் ஒரு மாபெரும் சாதனை படைத்த முன்னோடி எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான ராகி ரங்கராஜன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட முழு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி ரங்கராஜன் அப்படிங்கிறது தான். 1927ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு கும்பகோணத்துல ஒரு பாரம்பரிய குடும்பத்துல பிறந்திருக்காங்க. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க ராகி ரங்கராஜன் அவர்கள். குமுதம் வார இதழ்ல சுமார் 42 ஆண்டுகள் உதவி ஆசிரியரா பணியாற்றி அந்த இதழோட அசுர வளர்ச்சிக்கு முக்கிய தூணா விளங்கியிருக்காங்க ராகி ரங்கராஜன் அவர்கள். இவங்களோட தந்தை R.V. கிருஷ்ணமாச்சாரியார் ஒரு சிறந்த சமஸ்கிருத வித்வான் ஆவாரு. தன்னோட 16வது வயதிலேயே எழுத தொடங்கிய இவரு ஆரம்பத்துல சக்தி மற்றும் கலாச்சக்கரம் ஆகிய இதழ்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க. 1950ல குமுதம் நிறுவனத்துல இணைஞ்சு அதோட ஆசிரியர் S.A.P. அண்ணாமலையோட இணைஞ்சு வாசகர்களை கவரக்கூடிய வண்ணம் ஆயிரக்கணக்கான கதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. ஒரே இதழ்ல வெவ்வேறு பாணியிலான கதைகளை எழுதுவதற்காக தனித்தனி நடையில 10க்கும் மேற்பட்ட புனைப்பெயர்கள்ல எழுதி வாசகர்களை வியக்க வச்சிருக்கிறாரு ராகி ரங்கராஜன் அவர்கள். வரலாற்று புதினங்களை எழுத மோகினி அப்படிங்கிற பெயரிலையும், மர்ம மற்றும் துப்பறியும் கதைகளை எழுத கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற பெயரிலையும், இளமைக்கால காதல் கதைகள் எழுத சூர்யா அப்படிங்கிற பெயர்லையும், குடும்ப கதைகள் எழுத டி. துரைசாமி அப்படிங்கிற பெயர்லையும், அஞ்சல் தொடர்பான கதைகள் எழுத கே. மாலதி அப்படிங்கிற பெயர்லையும் பல கதைகளை எழுதியிருக்காங்க ராகி ரங்கராஜன் அவர்கள். ராகி ரங்கராஜன் அவர்கள் 1500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியிருக்காங்க. இவரது வரலாற்று புதினங்கள்ல மிக முக்கியமானதும் இவரது மேக்னம் ஓபஸ் அப்படின்னு கருதக்கூடிய உன்னத படைப்பு என்ன அப்படின்னா நான் கிருஷ்ணதேவராயன் அப்படிங்கிறது தான். ஹென்றி ஷாரியர் எழுதிய உலக புகழ் பெற்ற பாப்பிலன் நாவல இவர் தமிழ்ல பட்டாம்பூச்சி அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு.
குமுதத்துல தொடராக வெளிவந்த இந்த மொழிபெயர்ப்பு தமிழ் வாசகர்களிடையே மாபெரும் வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். கதையின் இறுதியில எதிர்பாராத திருப்பங்களை கொண்ட இவருடைய சிறுகதைகள் வாசகர்களால பெரிதும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய 3 நாவல்கள் திரைப்படங்களாகவும் பல படைப்புகள் சின்ன திரையில நாடகங்களா இடம்பெற்றிருக்கு. எழுத்துலகத்துல பீஷ்மர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இவரு கர்நாடக இசையில மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்காரு. எளிய உடையும் பொறாமையற்ற குணமும் சக எழுத்தாளர்களை அரவணைக்கக்கூடிய பண்பும் கொண்டவரா திகழ்ந்திருக்காரு ராகி ரங்கராஜன் அவர்கள். இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எழுத்துலகின் ஜாம்பவானான ராகி ரங்கராஜன் அவங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.